கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சூப்பராக ஒரு ஆலு சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். ஸ்டஃபிங் பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன். கோதுமை பிசைஞ்சு வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் அதை எடுத்து பண்ணி காட்டினதான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து மசித்து வேக வச்சு ரெடியாக வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் விட்டு சோம்பு, ஜீரகம், கடுகு, அப்புறம் வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து அப்படி லைட்டாக உப்பையும் போட்டு கொத்தமல்லியை போட்டு அப்படியே பரட்டி வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி. இப்போ சப்பாத்தியை இட்டுற போகிறோம். எனக்கு எப்போதும் வட்டமாக அவ்வளோக்கா வராதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு தான் நான் இடுவேன். ஆனால் சாஃப்டாக இருக்கும். அது தானுங்க முக்கியம். நம்மளுக்கு வட்டமாக முக்கியம், டேஸ்ட்டு சாஃப்ட்டு தாங்க முக்கியம். அதனால் ஆனால் பார்க்கும்போது சில பேருக்கு அது பார்வையாக நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் அப்படியே ஒரு இதை இட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சப்பாத்தியை மூடி வச்சு அப்படியே போட்டு எடுத்து அப்படியே சாஃப்டாக செம்மையாக இருந்ததுங்க. எனக்கே சப்பாத்தி அவ்வளோக்கா பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் எனக்கே ரொம்ப பிடிச்சதுன்னா பாருங்களேன். அப்புறம் நெய்யை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே சாஃப்டான ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஆலு சப்பாத்தி பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.